அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற வாரத்திலே சென்ற வீடியோ பதிவிலே ஃபத்தஹ், கஸர், தம் ஆகிய குறியீடுகளை வைத்து வார்த்தைகள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான சில விஷயங்களை பார்த்தோம். அந்த ஃபத்தஹ், கஸர், தம் ஆகிய குறியீடுகளுக்கு அடுத்தபடியாக வேறு சில குறியீடுகள் எழுதி போட்டேன் இல்லையா? அதாவது அன்கின் ஒன்று என்ற உச்சரிப்பை தரக்கூடிய நசபு, ஒரு எழுத்துக்கு மேலே இரட்டை கோடுகள் ஒரு நசபு, ஜெர்ரு, ரஃபா, இந்த எழுத்துக்கள் அன், இன், உன் அப்படிங்கிற குறியீடுகளை தரக்கூடிய உச்சரிப்புகள். இந்த உச்சரிப்புகளை தரக்கூடிய குறியீடுகள், இந்த குறியீடுகள் என்ன பயன்பாட்டுக்காக பயன்படும், எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இந்த தன்வீன், இந்த 3 குறியீடுகளை சேர்த்து தன்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த குறியீடுகள் எப்போவுமே ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் தான் வரும். இந்த குறியீடுகள் வார்த்தையினுடைய ஆரம்பத்திலேயோ வார்த்தையினுடைய இடையிலேயோ வரவே வராது, வர வாய்ப்பு இல்லை. வந்தாலும் அதை உச்சரிக்கவே முடியாது. ஏன்னா இது ஆ, இ, ஊ அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து உச்சரிப்பாக வந்தால் பரவாயில்ல. இதில் 2 எழுத்து உச்சரிப்புகள் வரும் இல்லையா? அன் அப்படின்னு சொன்னால் ஆவும் நாவும் சேர்ந்த மாதிரியான உச்சரிப்பு வருது. அந்த 2 எழுத்து உச்சரிப்பு வர்றதுனால இது வார்த்தையினுடைய கடைசியில தான் எப்பவுமே வரும், வார்த்தையினுடைய ஆரம்பத்திலேயே இடையிலேயே வராது. இப்போ அதனுடைய எப்படி வரும் என்னங்கிறத பார்ப்போம். சென்ற வாரம் பார்த்த மாதிரி முதல் 3 எழுத்து பார்த்தோம் இல்லையா? அ, ப, த. இந்த 3 எழுத்தையும் இணைச்சா எப்படி இருக்கும்? அ, பாவும் தாவும் அப்படி சேர்ந்து வந்துடும் இல்லையா? அ, ப, த, அபத்த அப்படி பார்த்தோம் இல்லையா? கடைசி எழுத்துக்கு நசபு போட்டுக்கிட்டோம்னா அ, ப, தன், அபத்தன், இவ்வளவுதான். சரியா? கடைசி எழுத்துல அபத்தன் அப்படின்னு சொல்லி முடியும். இதுக்கே ஜெர்ரு போட்டோம்னா கீழே வரக்கூடியது அபத்தின் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். இதுக்கே ரஃபா போட்டோம்னா அபத்துன் என்று சொல்லி முடியும். சரியா? இவ்வளவுதான் இதனுடைய விஷயம். இதே ஒவ்வொரு பயிற்சியை பார்ப்போம், அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு எழுத்தினுடைய இந்த கோர்வை நினைவுக்கு வரும். அதை திருப்பி போட்டு பார்ப்போம். அந்த 3 எழுத்தையும் த, ப, அ, தப, அ, த, ப, அ அப்படி பார்த்தோம் இல்லையா? இதே கடைசி எழுத்துக்கு கடைசியில் அலிஃப் பாவோட சேர்ந்து வந்துடும் இல்லையா? இதே கடைசி இடத்துக்கு நசவு போட்டோம்னா தப அன், வெறும் ஃபத்தஹ் இருந்துச்சுன்னா தப அ அப்படின்னு வரும். நசவு போட்டோம்னா தப அன். அதே ஜெர்ரு போட்டுட்டோம்னா தப இன். சரியா? தப இன் அப்படின்னு ஆயிடும். அதே ரஃபா போட்டோம்னா தப உன் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே இந்த தன்வீன்கள் எல்லாமே கடைசி எழுத்து, வார்த்தையினுடைய கடைசி எழுத்துல தான் வரும். அப்படி வந்தால் தான் அதை உச்சரிக்க முடியும். அடுத்த 3 எழுத்துக்கள் எடுத்துக்குவோம். ச, ஜ, ஹ. இது சேர்த்து எழுதுறப்ப எப்படி வரும்? ச, ஜ இதோட சேரும் இல்லையா? ஜிமி இந்த வடிவத்தில் வரும். ஜ, ஹ, சஜஹ. ஃபத்தஹ் போட்டோம்னா சஜஹ. இதே கஸர் போட்டிருந்தோம்னா சஜஹி. லம்மு போட்டோம்னா சஜஹு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதே இந்த பாடத்தில் வர மாதிரி நசபு போட்டோம்னா சஜஹன். புரியுதா? சஜஹன். கீழே கீழே ஜெர்ரு போட்டோம்னா சஜஹின். மேலே ரஃபா போட்டோம்னா சஜஹுன். இப்படி வரும் உச்சரிப்பு. இடையில போன வாரம் பார்த்த அந்த ஃபத்தஹ், கஸர், தம் ஆகியவற்றுடைய உச்சரிப்பையும் இடையில அந்த வார்த்தைகள் மாற்றி போடுறப்ப பார்த்துக்கலாம். இதே திருப்பி போட்டு பார்ப்போம். ஹ, ஜ,
ச சேர்த்து எழுதுறப்ப ஹ ஜ ச புரியுதா? ஹஜசன் இதை நசபு போட்டோம்னா ஹஜசன், ஜெரு போட்டோம்னா ஹஜசின், ரஃபு போட்டோம்னா ஹஜசுன். இதில் வந்து நீங்கள் இன்னொரு பயிற்சி எடுத்துக்கங்க. என்ன இடையில என்ன பண்ணுறீங்கன்னா, இடையில வர எழுத்துக்களுக்கு கசரு லம்ம இது மாதிரி போட்டு பயிற்சி எடுங்க. போன வாரம் வந்து மேலோட்டமான எழுத்துக்கு அந்த ஒரே ஒரு ஃபார்முலால தான் எல்லாத்தையுமே பார்த்தோம். இடையில வர எழுத்துக்களுக்கு நீங்கள் குறியீடுகளை மாற்றி போட்டு பயிற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு போன வாரம் வந்து ஹஜஜ அப்படின்னு எல்லாமே ஃபத்தஹா பார்த்தோம். ஒன்றும் இல்லைன்னா எல்லாமே கசரா, ஹிஜிச இப்படி ஹிஜிசி இப்படி பார்த்தோம். ஹுஜுசு எல்லாமே கசரு, எல்லாமே லம், எல்லாமே ஃபத்தஹாட்டு பார்த்தோம். இந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இடையில வர எழுத்துக்களுக்கு இப்படி குறியீடை மாற்றி பாருங்க. உதாரணத்துக்கு நடுவில் உள்ள எழுத்துக்கு மட்டும் கசரு போடுங்களேன். இதை எப்படி உச்சரிக்கணும்? ஹஜிச, ஏன்னா ஹஜிச ஹஜிச இப்படி உச்சரிக்கணும். இப்படி இடையில வர எழுத்துக்களுக்கும் நீங்க அப்பப்ப குறியீடுகளை மாற்றி 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 போட்டு பாருங்க. ஹஜிச அப்படின்னு போட்டுட்டு கடைசி எழுத்துக்கு நசபு போட்டோம்னா எப்படி வந்துடும்? ஹஜிசன் அப்படின்னு முடிஞ்சிடும். நீங்க தான் அப்படி பயிற்சிகளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படி ஐடியா எடுத்து கொடுக்குறேன். நீங்க வந்து மேலே வெவ்வேறு 3 எழுத்துக்களை சேர்த்து போட்டு இது மாதிரி குறியீடுகளை அப்பப்ப மாற்றி மாற்றி போட்டு நீங்க பயிற்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி இடையில வர எழுத்துக்கு லம்மு போடுறோம். உதாரணத்துக்கு எப்படி வரும்? இதை எப்படி படிப்போம்? ஹஜுசன், ஹ ஜு சன். லம்மு போட்டா ஊ சவுண்ட் வரும் இல்லையா? ஹ ஜு சன், ஹஜுசன் இப்படி படிக்கணும்.